ஜாமெட்ரிக் டிசைன் பார்க்கலாம் ஹைவே இன்ஜினியரிங்கில். ஸோ என்னென்ன ஜாமெட்ரிக் டிசைன்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து கிராஸ் செக்ஷன் எலிமெண்ட்ஸ். அண்ட் அந்த கிராஸ் செக்ஷன் எலிமெண்ட்ஸில் ஃப்ரிக்ஷன், அன்இவன்னஸ், கேம்பர் அதெல்லாமே இன்க்ளூட் ஆகும். அண்ட் இந்த கிராஸ் செக்ஷன் எலிமெண்ட்ஸ் பற்றி நம்ம டீட்டெயிலாக இந்த ஃப்ரிக்ஷன், அன்இவன்னஸ்னால் என்ன, கேம்பர்னால் என்ன அப்படிங்கிறது எல்லாமே வந்து நம்ம டீட்டெயிலாக நம்ம ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் டே பார்த்துட்டோம். அண்ட் அதுக்கப்புறம் செகண்ட் இருக்கிறது வந்து சைட் டிஸ்டன்ஸ். அந்த சைட் டிஸ்டன்ஸில் என்னெல்லாம் இன்க்ளூட் ஆகுது அப்படின்னா, ஸ்டாப்பிங் சைட் டிஸ்டன்ஸ் அதாவது எஸ்எஸ்டி, ஓவர்டேக்கிங் சைட் டிஸ்டன்ஸ் ஓஎஸ்டி, இன்டர்மீடியேட் சைட் டிஸ்டன்ஸ் ஐஎஸ்டி. அண்ட் தேர்ட் வந்து ஹரிசாண்டல் கர்வ். அந்த ஹரிசாண்டல் கர்வில் சூப்பர் எலிவேஷன் பற்றி பார்ப்போம். அண்ட் டிரான்சிஷன் கர்வ்னால் என்ன அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். ஃபோர்த் வந்து வெர்டிக்கல் கர்வ். வெர்டிக்கல் கர்வில் என்னென்ன டைப் ஆஃப் கர்வ்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னா, சமிட் கர்வ் அண்ட் வேலி கர்வ். ஸோ இதில் வந்து 4 ஜாமெட்ரிக் டிசைன்ஸில் வந்து 4 பார்ட்ஸ் இருக்குது. அதில் வந்து ஃபர்ஸ்ட் பார்ட் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். செகண்ட் வந்து சைட் டிஸ்டன்ஸில் இன்றைக்கி நம்ம ஸ்டாப்பிங் சைட் டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டாப்பிங் சைட் டிஸ்டன்ஸ். அந்த நேம்லே இருக்குது பாருங்கள், ஸ்டாப்பிங் சைட் டிஸ்டன்ஸ். ஸோ நம்ம வந்து ஒரு ஆப்ஜெக்ட்டு, ஏதாவது ஒரு அப்ஸ்ட்ரக்ஷன் நம்ம ரோட்டில் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு அப்ஸ்ட்ரக்ஷனை பார்க்குறோம் ரோட்டில். அப்போது அந்த அப்ஸ்ட்ரக்ஷனுக்கு முன்னாடி நம்மளோட வெஹிக்கிளை வந்து நம்ம கண்டிப்பாக ஸ்டாப் பண்ணி ஆகணும். அண்ட் அது ஸ்டாப் பண்ணுறதுக்கு நம்ம எடுக்கக்கூடிய அந்த டிஸ்டன்ஸ் தான் என்ன அப்படின்னா ஸ்டாப்பிங் சைட் டிஸ்டன்ஸ். ஸோ அந்த இமேஜில் பாருங்கள். ஸோ இந்த இடத்துல நம்ம ரோட்டில் இப்படி ட்ராவல் பண்ணிகிட்ருக்குறோம். இந்த இடத்துல நம்ம அந்த ஆப்ஜெக்டை பார்க்குறோம். அந்த ஆப்ஜெக்டை எங்கே இருக்குது அப்படின்னா, அந்த ஆப்ஜெக்ட் வந்து இங்கே இருக்குது. ஸோ இந்த இடத்துலேருந்து பார்க்கும்போது நம்ம வந்து டக்குனி நம்மளோட பிரெயினுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா, அந்த ஆப்ஜெக்டை பற்றி உள்ள டீட்டெயில் வந்து நம்ம பிரெயினுக்கு போகும். அந்த ஆப்ஜெக்ட் வந்து எப்படிப்பட்ட ஆப்ஜெக்ட், அந்த ஆப்ஜெக்டை நம்ம ரீச் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளோட வெஹிக்கிளை வந்து நம்ம ஸ்டாப் பண்ணணுமா. பிகாஸ் சம் ஆப்ஜெக்ட்ஸ் வந்து ரொம்ப லைட்டாக இருக்கும். நம்ம அதுக்காக வெஹிக்கிளை வந்து ஸ்டாப் பண்ணணும் அப்படிங்கிற நீடு வந்து இருக்காது. சில ஆப்ஜெக்ட் அப்படி இல்லை, ரொம்பவே பெருசாக இருக்கும், ஹெவியாக இருக்கும். அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு முன்னாடி நம்ம கண்டிப்பாக நம்மளோட வெஹிக்கிளை ஸ்டாப் பண்ணணும் அப்படிங்கிற சிச்சுவேஷன் இருக்கும். ஸோ அந்த இடத்த ஆப்ஜெக்ட் பார்த்தோன்னே நம்ம பிரெயின் வந்து கொஞ்சம் செகண்ட் வந்து கண்டிப்பாக திங்க் பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம அந்த இடத்துல ஸ்டாப் பண்ண மாட்டோம், ட்ராவல் பண்ணிட்டு தான் இருப்போம். ஸோ இந்த இடத்துல கொஞ்சம் டிஸ்டன்ஸ் நம்ம ட்ராவல் பண்ணுறோம். அதுக்கப்புறம் தான் ஓகே, நம்ம அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு முன்னாடி நம்ம கண்டிப்பாக நம்மளோட வெஹிக்கிளை ஸ்டாப் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியுது. அண்ட் இந்த இடத்துல நம்ம பிரேக்கை வந்து அப்ளை பண்ணுறோம். இந்த பிரேக் அப்ளை பண்ணுற அந்த பாயிண்ட் அண்ட் அப்ளை பண்ணிவிட்டு உடனே அந்த அப்ளை பண்ண பாயிண்ட்லேயே நம்ம கண்டிப்பாக நம்மளோட வெஹிக்கிள் ஸ்டாப் ஆகாது. ஸ்லோவாக இங்கே வந்து ஸ்டாப் ஆகுது, அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு முன்னாடி ஸ்டாப் ஆகுது. ஸோ இந்த ஸ்டாப் ஆகும்போது கண்டிப்பாக அந்த பாயிண்டில் என்ன இருக்கும் அப்படின்னா, ஸ்பீட் அப்படிங்கிறது இருக்காது. ஸோ வெஹிக்கிள் வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு. ஸோ v is equal to 0. இங்கே வந்து வெஹிக்கிள் வந்து சம் ஸ்பீடில் வரும். சே ஃபார் எக்ஸாம்பிள் 50 km/h அந்த மாதிரி ஒரு ஸ்பீடில் வர்றது. இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு முன்னாடி ஸ்பீட் வந்து கம்ப்ளீட்டாக இருக்காது. v is equal to 0 அப்படிங்கிறது இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்து அந்த ஆப்ஜெக்ட் ஒரு பர்டிகுலர் பிளேஸ்லேருந்து பார்க்குறோம். அந்த பிளேஸ்லேருந்து பார்க்கும்போது நம்ம சம் டைம் ரியாக்ட் பண்ணுறோம். பிரேக் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஆப்ஜெக்டை பார்த்த உடனே நம்ம பிரேக் அப்ளை பண்ணுறதில்ல. அந்த ஆப்ஜெக்டை பார்த்ததும் அந்த ஆப்ஜெக்ட் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு கொஞ்சம் டைம் தேவைப்படுது. அந்த டைமில் நம்ம கொஞ்சம் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணியிருப்போம். அந்த டிஸ்டன்ஸாக என்ன அப்படின்னா லேக் டிஸ்டன்ஸ். ஸோ பிஃபோர் அப்ளையிங் தி பிரேக், நம்ம அந்த பிரேக் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணியிருப்போம்ல அந்த ஆப்ஜெக்டை பார்த்த உடனே, அந்த டிஸ்டன்ஸாக என்னென்ன அப்படின்னா லேக் டிஸ்டன்ஸ். அண்டு பிரேக் அப்ளை பண்ணதுக்கப்புறம் நம்ம அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு முன்னாடி போய் ஸ்டாப் பண்ணுற வரைக்கும் நமக்கு ட்ராவல் ஆகிருக்க அந்த டிஸ்டன்ஸ் தான் என்ன அப்படின்னா ஸ்டாப்பிங் சைட் டிஸ்டன்ஸ், பிரேக்கிங் டிஸ்டன்ஸ். ஓகே, ஸோ இந்த ரெண்டையும் இன்க்ளூட் பண்ணுறது தான் என்னென்னா ஸ்டாப்பிங் சைட் டிஸ்டன்ஸ். ஸோ திரும்ப ஒருக்கா சொல்கிறேன், நம்ம அந்த ஆப்ஜெக்டை பார்த்த உடனே சம் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணியிருப்போம் பிரேக் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி வரைக்கும். அந்த டிஸ்டன்ஸ் லேக் டிஸ்டன்ஸ். அண்ட் அதுக்கப்புறம் பிரேக் அப்ளை பண்ணுறதுக்கப்புறம் நமக்கு அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம ட்ராவல் பண்ணியிருக்கிற அந்த டிஸ்டன்ஸ் வந்து பிரேக்கிங் டிஸ்டன்ஸ். ஸோ ஸ்டாப்பிங் சைட் டிஸ்டன்ஸ் வந்து இது ரெண்டையும் தான் இன்க்ளூட் ஆகிருக்கும், அதாவது லேக் டிஸ்டன்ஸ் அண்ட் பிரேக்கிங் டிஸ்டன்ஸ். ஓகே, ஸோ அதான் அந்த டெஃபினிஷன் கொடுத்துருக்குறேன் பாருங்கள். ஸ்டாப்பிங் சைட் டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது த சைட் டிஸ்டன்ஸ்
available to driver to stop the vehicle safely. ஸோ ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு முன்னாடி நம்ம சேஃபாக போய் ஸ்டாப் பண்ணுறதுக்கு நமக்கு எடுக்கக்கூடிய அந்த டிஸ்டன்ஸ் தான் என்ன அப்படின்னா ஸ்டாப்பிங் சைட் டிஸ்டன்ஸ். அண்ட் அந்த ஸ்டாப்பிங் சைட் டிஸ்டன்ஸில் தான் 2 பார்ட்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து லேக் டிஸ்டன்ஸ், செகண்ட் வந்து பிரேக்கிங் டிஸ்டன்ஸ். நான் கொடுத்துருக்கேன் எஸ்எஸ்டி இஸ் ஈக்குவல் டு லேக் டிஸ்டன்ஸ் ப்ளஸ் பிரேக்கிங் டிஸ்டன்ஸ். அண்ட் இந்த லேக் டிஸ்டன்ஸ் வந்து ரொம்பவே சிம்பிள். நம்ம அந்த வெஹிக்கிளோட ஸ்பீடு என்னவோ அது இன்ட்டு சம் ரியாக்ஷன் டைம், அதாவது நம்ம அந்த ஆப்ஜெக்டை பற்றி அந்த ஆப்ஜெக்ட் என்ன அப்படிங்கிறத பற்றி ரியாக்ட் பண்ணுறதுக்கு நம்ம வெஹிக்கிளை ஸ்டாப் பண்ணணுமா வேண்டாமா அப்படிங்கிறதெல்லாம் பற்றி ரியாக்ட் பண்ணுறதுக்கு நமக்கு சம் டைம் தேவைப்படுதுல்ல, அந்த டைம் தான் என்ன அப்படின்னா ரியாக்ஷன் டைம். அதை வந்து டிஆர் அப்படின்னு டினோட் பண்ணுவோம். அண்ட் அந்த ரியாக்ஷன் டைம் வந்து நம்மளோட ஐஆர்சி ரெக்கமெண்டேஷன் படி நம்ம ஜென்ரலி எவ்வளோ கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா 2.5 செகண்ட்ஸ் எடுத்துருப்போம். ஸோ இந்த வேல்யூ ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரியாக்ஷன் டைம் வந்து 2.5 செகண்ட்ஸ். அண்ட் இந்த லேக் டிஸ்டன்ஸில் நான் ஸ்பீட் வந்து எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறேன் அப்படின்னா மீட்டர் பெர் செகண்டில் தான் ரெப்ரசன்ட் பண்ணுறேன். ஸோ இது இம்பார்ட்டண்ட். மீட்டர் பெர் செகண்டில் நான் ரெப்ரசன்ட் பண்ணுறேன். அண்ட் இந்த ரியாக்ஷன் டைம் வந்து எதை பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னா பிஐஇவி தியரி அப்படிங்கிற தியரியை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ இந்த பிஐஇவி தியரி அப்படின்னா என்ன அப்படிங்கிறது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பி அப்படிங்கிறது பெர்செப்ஷன். அதாவது நம்ம ஃபர்ஸ்ட் அந்த ஆப்ஜெக்டை பார்த்தோன்னே அந்த ஆப்ஜெக்டை பற்றி உள்ள அந்த ஆப்ஜெக்ட் அங்கே இருக்குது அப்படிங்கிற ஒரு சிக்னலை வந்து நம்மளோட பிரெயினுக்கு வந்து சென்ட் பண்ணுறோம். அதுதான் என்னென்னா பெர்செப்ஷன். ஸோ சிக்னல் வில் பி சென்ட் டு பிரெயின் அபவுட் தி ஆப்ஜெக்ட். அண்ட் அதுக்கப்புறம் ஐ அப்படிங்கிறது இன்டெலெக்ஷன். இன்டெலெக்ஷன் அப்படின்னா நம்ம அந்த ஆப்ஜெக்டை பார்த்துட்டோம், அந்த ஆப்ஜெக்ட் என்ன ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறத பற்றி உள்ள டீட்டெயில்ஸை வந்து நம்மளோட பிரெயின் வந்து என்ன பண்ணோன்னா திங்க் பண்ணி தான் நமக்கு ஒரு டிசிஷன் எடுக்கும். அதாவது அந்த ஆப்ஜெக்ட் வந்து ஓகே ஒரு பெரிய ஆப்ஜெக்ட் நம்ம கண்டிப்பாக ஸ்டாப் பண்ணி ஆகணும் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் திங்கிங் வந்து நடக்கிறது தான் என்னன்னா இன்டெலெக்ஷன். எமோஷன், அதாவது நம்ம அந்த ஆப்ஜெக்ட் வந்து ரொம்ப பெரிய ஆப்ஜெக்டாக இருந்துச்சுன்னா சம்டைம்ஸ் நமக்கு வந்து ஒரு பயம் வந்துடும், அந்த மாதிரி டென்ஷன் இருக்கும், அதான். ஸோ வந்து எமோஷன் அண்ட் வந்து வோலிஷன். ஃபர்ஸ்ட் லேக் டிஸ்டன்ஸ் பார்த்துட்டோம். லேக் டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது ஸ்பீட் இன்டு ரியாக்ஷன் டைம் தான். பிரேக்கிங் டிஸ்டன்ஸ் வந்து v² டிவைடட் பை 2gf. அண்ட் இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னன்னா இந்த எஃப் வந்து லாஞ்சிடியூனல் ஃப்ரிக்ஷன். எஃப் அப்படிங்கிறது ஃப்ரிக்ஷன், பட் ஆனால் லாஞ்சிடியூனல் ஃப்ரிக்ஷன். ஜென்ரலி நமக்கு வந்து 2 ஃப்ரிக்ஷன் இருக்குது. ஒன்று வந்து லாஞ்சிடியூனல் ஃப்ரிக்ஷன், செகண்ட் வந்து லேட்ரல் ஃப்ரிக்ஷன். அண்ட் இந்த ஸ்டாப்பிங் சைட் டிஸ்டன்ஸ், ஓவர்டேக்கிங் சைட் டிஸ்டன்ஸ், இதில் எல்லாத்துலேயுமே நம்ம லாஞ்சிடியூனல் ஃப்ரிக்ஷன் தான் டீல் பண்ணுவோம். அண்டு லைக் சூப்பர் எலிவேஷன் அந்த மாதிரி பிளேசஸ், அந்த கர்வ்ஸ்லலாம் நம்ம வந்து லேட்ரல் ஃப்ரிக்ஷன் வந்து கன்சிடர் பண்ணுவோம். ஸோ அது நம்ம லேட்ரல் ஃப்ரிக்ஷன் கன்சிடர் பண்ணுறதுலாம் அடுத்த கிளாஸஸ்லலாம் பார்க்கலாம், அடுத்த வீடியோவில். பட் ஆனால் இங்கே சைட் டிஸ்டன்ஸ்லலாம் நம்ம கன்சிடர் பண்ணுறது வந்து லாஞ்சிடியூனல் ஃப்ரிக்ஷன். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் இதில் வந்து வி வந்து அகெயின் மீட்டர் பெர் செகண்டில் தான் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கிறேன். ஜி வந்து ஆக்ஸலரேஷன் டியூ டு கிராவிட்டி 9.81 நம்ம ஜென்ரலி கன்சிடர் பண்ணுறது தான். அண்ட் இந்த ஃபார்முலா எப்படி வந்துச்சு, v² டிவைடட் பை 2gf, இது எப்படி வந்துச்சு அப்படிங்கிறது தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு தெரியும், நம்ம ஸ்கூல் டேஸில் நம்ம படிச்சிருக்கோம், அதாவது கைனட்டிக் எனர்ஜி, அதாவது சேஞ்ச் இன் கைனட்டிக் எனர்ஜி வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா நம்ம எவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்கோம், அதாவது ஒர்க் டன்க்கு வந்து ஈக்குவலாக இருக்கும். அண்ட் இங்கே வந்து ஒர்க் வந்து எப்படி நடக்குது அப்படின்னா ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸால் தான் இங்கே வந்து ஒர்க் வந்து நடக்குது. அதான் இதில் கொடுத்துருக்குறேன். சேஞ்ச் இன் கைனட்டிக் எனர்ஜி தட் வில் பி ஈக்குவல் டு ஒர்க் டன். பட் இங்கே வந்து ஒர்க் டன் வந்து எதால் தான் நடக்குது அப்படின்னா எந்த ஃபோர்ஸால், ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸால் தான் இங்கே நடக்குது. அண்ட் நமக்கு தெரியும் கைனட்டிக் எனர்ஜியோட ஃபார்முலா 12mv² அப்படிங்கிறது. சேஞ்ச் இன் கைனட்டிக் எனர்ஜி அப்படிங்கிறனால சம் இனிஷியல்லேருந்து ஆர் சம் ஃபைனல்லேருந்து இனிஷியல் அந்த மாதிரி சம் டிஃப்ரென்ஸ் வந்து இருக்கும். அதான் 12mv² மைனஸ் 12mv1². அண்ட் இங்கே வந்து ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இங்கே வந்து ஏன் மைனஸ் இருக்குது அப்படின்னா ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் வந்து நம்ம ஒரு வெஹிக்கிள் வந்து இதான் நம்மளோட பாத்வே அப்படின்னா வெஹிக்கிள் வந்து இந்த டைரெக்ஷனில் மூவ் ஆகுது அப்படின்னா இதான் அந்த வெஹிக்கிளோட டயர், இதுதான் அந்த வெஹிக்கிளோட டயர். ஓகே, இதுதான் அந்த வெஹிக்கிள் மூவ் ஆகுது. இந்த டயர் வந்து இந்த டைரெக்ஷனில் வெஹிக்கிள் மூவ் ஆகுதுன்னா டயர் வந்து இந்த டைரெக்ஷனில் ரொட்டேட் ஆகும். ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் வந்து ஆப்போசிட் டைரெக்ஷனில் தான் ஆக்ட் ஆகும்.
ஸோ அதனால தான் நம்ம என்ன கன்சிடர் பண்ணுறோம் அப்படின்னா இங்கே வந்து மைனஸ் அப்படிங்கிறது வந்து கன்சிடர் பண்ணுறோம். ஸோ மைனஸ் ஒர்க் டன் நமக்கு தெரியும், ஒர்க் டனோட ஃபார்முலா ஃபோர்ஸ் இன்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆர் ஃபோர்ஸ் இன்டு டிஸ்டன்ஸ். ஸோ அதான் ஃபோர்ஸ் இன்டு டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது கொடுத்துருக்குறேன். டிஸ்டன்ஸ் வந்து இங்கே எல் டிஸ்டன்ஸ் கன்சிடர் பண்ணியிருக்கிறோம். அண்டு இங்கே வந்து ஃபோர்ஸ் அப்படிங்கிறது நமக்கு தெரியும்ல, ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் தான். அண்ட் அந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் எப்படி கேல்குலேட் பண்ணோன்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் எஃப் இன்டு நார்மல் ரியாக்ஷன். அண்ட் இந்த நார்மல் ரியாக்ஷன் ஜென்ரலி ஒரு இதான் அந்த வெஹிக்கிள் மூவ் ஆகுது அப்படின்னா இந்த வெஹிக்கிள் தான் நம்ம கன்சிடர் பண்ணுறோம். இதில் நார்மல் ரியாக்ஷன் வந்து இந்த டைரெக்ஷனில் ஆக்ட் ஆகுது நார்மல் ரியாக்ஷன். அண்ட் இந்த நார்மல் அதாவது நமக்கு தெரியும் ஒரு நம்ம ஜென்ரலி நம்ம இக்குவேஷன்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணுவோம். அதாவது அப்வர்ட் ஃபோர்ஸ் ரியாக்ஷன் வில் பி ஈக்குவல் டு டவுன்வர்ட் ஃபோர்ஸ் ரியாக்ஷன் அந்த மாதிரி. ஸோ இங்கே அப்வர்ட் ஃபோர்ஸ் வந்து நார்மல் ரியாக்ஷன் ஆர் ஆக்ட் ஆகுது அப்படின்னா டவுன்வர்ட் ரியாக்ஷன் வந்து இந்த வெஹிக்கிளோட வெயிட் வந்து ஆக்ட் ஆகும். அண்ட் அந்த வெயிட் வந்து நமக்கு தெரியும், வெயிட் அப்படிங்கிறது மாஸ் இன்டு கிராவிட்டி தான். ஸோ டபிள்யூ இஸ் ஈக்குவல் டு எம் இன்டு ஜி. அப்போது இந்த அப்வர்ட் ரியாக்ஷன் ஆர் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா இந்த வெஹிக்கிளோட வெயிட்டுக்கு வந்து டவுன்வர்ட் வெயிட் அதாவது ஆக்ட் ஆகும்ல அதுக்கு வந்து ஈக்குவலாக இருக்கும், அதாவது எம்ஜிக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ இங்கே பாருங்கள் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இந்த எஃப் தான் நம்ம இப்போ கேல்குலேட் பண்ணுறோம். இந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் வந்து ஈக்குவல் டு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் எஃப் கொடுத்துருக்குறோம். நார்மல் ரியாக்ஷன் வந்து என்னது எம்ஜி, இந்த இதை கன்சிடர் பண்ணியிருக்கோம் எம்ஜி. அண்ட் இப்போ நம்ம இந்த இதுக்கு நம்ம எழுதிட்டோன்னா இருக்குது எஃப் இன்டு எம்ஜி. அண்ட் இந்த டிஸ்டன்ஸ் வந்து எல். அண்ட் இங்கே வந்து ஃபைனலி நம்ம வந்து நம்மளோட ஸ்பீட் வந்து கம்ப்ளீட்டாக 0 ஆயிரும். நம்ம பார்த்தோம்ல அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு முன்னாடி நம்ம ஸ்டாப் பண்ணிடுவோம். ஸோ ஃபைனல் வெலாசிட்டி ஸ்பீட் அப்படிங்கிறது இருக்காது. ஸோ half mv1 மட்டும்தான் வரும். அண்ட் இந்த மைனஸு கேன்சல் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு ஈக்குவேஷன் கிடைக்கும். half mv2 இஸ் ஈக்குவல் டு எஃப் இன்டு எம்ஜி இன்டு எல். அண்ட் நமக்கு எது வேணும் அப்படின்னா டிஸ்டன்ஸ் தான். ஸோ லென்த் எல் தான் நமக்கு வேணும். ஸோ எல் இஸ் ஈக்குவல் டு நம்ம இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி நமக்கு ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும். half mv2 டிவைடட் பை, அதாவது இந்த எல்லை மட்டும் நம்ம வச்சுட்டு மற்ற எல்லாத்தையும் இந்த சைட் கொண்டு வந்தோம் அப்படின்னா half mv2 டிவைடட் பை எஃப் இன்டு எம்ஜி. அண்ட் இந்த எம் கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து என்ன ஈக்குவேஷன் கிடைக்கும், v2 டிவைடட் பை 2gf வந்து நமக்கு கிடைக்கும். அதுதான் என்னது பிரேக்கிங் டிஸ்டன்ஸ். பட் ஆனால் அந்த எஃப் வந்து என்ன அப்படின்னா லாஞ்சிடியூனல் ஃப்ரிக்ஷன், அது ரொம்பவே இம்பார்ட்டண்ட். அண்ட் ஜி வந்து 9.81, அது நமக்கு ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். ஸோ கம்ப்ளீட் ஃபார்முலா எப்படி இருக்குது அப்படின்னா ஸ்டாப்பிங் சைட் டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு வி இன்டு டிஆர். அதாவது இது வந்து என்னது லேக் டிஸ்டன்ஸ். ஓகே, இது வந்து லேக் டிஸ்டன்ஸ், இது வந்து பிரேக்கிங் டிஸ்டன்ஸ். ஓகே, சப்போஸ் நமக்கு வந்து ஒரு அதாவது நம்மளோட ஸ்டாப்பிங் சைட் டிஸ்டன்ஸில் சம் கண்டிஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. பிரேக்கிங் எஃபிஷியன்சி அது கொடுத்துருப்பாங்க, அப்படி இல்லைன்னா கிரேடியண்ட் கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி அந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா லேக் டிஸ்டன்ஸில் எந்த ஒரு சேஞ்சஸுமே இருக்காது. நம்மளோட பிரேக்கிங் டிஸ்டன்ஸில் தான் அதை இன்க்ளூட் பண்ணியிருப்போம். ஸோ பிரேக்கிங் டிஸ்டன்ஸை வந்து நம்ம கன்சிடர் பண்ணுறோம் அப்படின்னா அந்த கேஸில் வந்து இந்த பி அப்படிங்கிற ஒரு டேர்ம் வந்து இன்க்ளூட் ஆகும். எதில் அப்படின்னா பிரேக்கிங் டிஸ்டன்ஸில் மட்டும்தான் இன்க்ளூட் ஆகும். அண்ட் லேக் டிஸ்டன்ஸில் எந்த ஒரு சேஞ்சஸுமே இருக்காது. அதே போல் கிரேடியன்ட் வந்து ப்ரெசண்ட் ஆகிருந்துச்சு அப்படின்னா அந்த கிரேடியன்ட் வந்து ஒன்றில் அப்வர்ட் கிரேடியண்ட்டாக இருக்கலாம், இல்லைனா டவுன்வர்ட் கிரேடியண்ட்டாக இருக்கலாம். ஸோ அதனால தான் நம்ம ப்ளஸ் ஆர் மைனஸ் என் அப்படிங்கிறது நம்ம கன்சிடர் பண்ணுறோம். அண்ட் அப்வர்ட் கிரேடியண்ட்டாக இருந்துச்சுன்னா ப்ளஸ், அண்ட் டவுன்வர்ட் கிரேடியண்ட்டாக இருந்துச்சுன்னா மைனஸ்னு கன்சிடர் பண்ணோம். அகெயின் லேக் டிஸ்டன்ஸில் எந்த ஒரு சேஞ்சஸுமே இருக்காது. அண்ட் இது ஒரு கண்டிஷன். சிங்கிள் லேன் 2-வே டிராஃபிக்காக இருந்துச்சுன்னா, அதாவது லேன் வந்து ஒரே லேன் தான், ஒரு லேன் தான் நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அதாவது பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு லேன் தான். ஓகே, பட் ஆனால் அந்த ஒரு லேன்லேயே நம்ம வந்து இந்த டைரெக்ஷன்லேருந்தும் டிராஃபிக் வந்து வெஹிக்கிள் வந்து மூவ் ஆகுது, இந்த டைரெக்ஷன்லேருந்தும் வெஹிக்கிள் வந்து மூவ் ஆகுது. சப்போஸ் ஒரு ஆப்ஜெக்ட் வந்து இதில் இருக்குது அப்படின்னா, ஏதாவது ஒரு அப்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது அப்படின்னா இங்கேருந்து வரக்கூடிய இந்த இந்த அப்ஸ்ட்ரக்ஷனுக்கு முன்னாடி இங்கேருந்து வரக்கூடிய வெஹிக்கிள் வந்து ஸ்டாப் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்டாப்பிங் சைட் டிஸ்டன்ஸ் வந்து தேவைப்படும். அதே போல் இங்கேருந்து வரக்கூடிய வெஹிக்கிள் வந்து ஸ்டாப் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்டாப்பிங் சைட் டிஸ்டன்ஸ் வந்து தேவைப்படும். ஸோ அதனால் சிங்கிள் லேன் 2-வே டிராஃபிக்காக இருந்துச்சு அப்படின்னா ஸ்டாப்பிங் சைட் டிஸ்டன்ஸ் வந்து SST1 + SST2. பட் ஜென்ரலி நம்ம வந்து SST1 SST2 ரெண்டுமே ஈக்குவல் அப்படின்னு கன்சிடர் பண்ணி 2 டைம்ஸ் ஆஃப் SST அப்படின்னு தான் நம்ம எடுத்துப்போம். ஸோ SST சிங்கிள் லேன் 2-வே டிராஃபிக்காக இருந்துச்சுன்னா SST இஸ் ஈக்குவல் டு 2 டைம்ஸ் ஆஃப் SST. அதான் நம்மளோட கண்டிஷன். இந்த கண்டிஷன் வந்து இம்பார்ட்டன்ட். ஓகே.
ஸோ இவ்வளோ தான் நம்ம ஸ்டாப்பிங் சைட் டிஸ்டன்ஸ் பற்றி நம்ம கம்ப்ளீட்டாக பார்த்துட்டோம். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோஸ்லலாம் நம்ம ஓவர்டேக்கிங் சைட் டிஸ்டன்ஸ் அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். அண்ட் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.